ஹலோ கைஸ், போன வீட்டில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட இஃப்எல்ஸ் கான்செப்டோட சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருப்போம். இந்த வீட்டில் நம்ம இஃப்எல்ஸ் கான்செப்டோட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் கான்செப்ட்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே HTML ஸ்கிரிப்டும் எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப்எல்ஸ் நம்ம நேற்று பார்த்த மாதிரி அந்த பூலியன் கான்செப்ட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபால்ஸ்னால் நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதேமாதிரி ட்ரூனா நமக்கு வந்து இஃப் கண்டிஷனில் தான் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக சேம் அதே லாஜிக்கில் நம்ம இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு இஃப்எல்ஸோட லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் அதை விட டஃபரான கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அது டஃபர் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் நான் செக் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு நம்பர் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். பட் 23 ஒரு நம்பர் நான் செட் பண்ணுறேன். அந்த நம்பர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக நான் செட் பண்ண போகிறேன். இந்த பாசிட்டிவாக நெகட்டிவ் நமக்கு ஈஸியாக தெரியும். அது எப்படி நம்ம கோடில் செட் பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் நான் செட் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னா, என்னோட ஏங்கிற வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து எனக்கு 0வை விட பெருசாக இருந்துச்சுன்னா என்னோடய வேல்யூ வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து அதை நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாங்கிற ஒரு சின்ன லாஜிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாசிட்டிவ்னு கிடச்சிருச்சு. சேம் இதே லாஜிக்கில் என்னோட நம்பர் வந்து 0வாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? 0ங்கிறது நான் இப்போ ஆட் பண்ணி செக் பண்ணுறேன். 0ங்கிறது நெகட்டிவ்னு வருது. ஆனால் 0ங்கிற நம்பர் வந்து பேசிக்கலி அது வந்து ஒரு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம அதுக்கு ஒரு தனி லாஜிக் செட் பண்ணணுன்னா அங்கே தான் நம்ம எல்ஸ் இஃப்னு ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்ஸ் இஃப்ல நமக்கு இஃப் கண்டிஷன் செட் பண்ணுற மாதிரி ஒரு லாஜிக்கை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கொஸ்டினில் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் செக் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஈவன் ஆர் ஆட் அந்த கான்செப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ஆட் கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நீங்கள் உங்களோட வேல்யூ வந்து மாடுலஸ் கான்செப்ட் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். மாடுலஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரிமைண்டர் தான். ஓகே, நம்ம ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஈவன் ஆர் ஆட் பாஸ்ன்னு இருந்துச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வேல்யூ இஃப் கண்டிஷன் ஏங்கிற வேல்யூவை வந்து நான் மாடுலஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். மாடுலஸ்னால் என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது. அது அவுட்புட் வந்து 25 ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, டிவைட் ஃபஸ்ட் நான் பண்ணுறேன். 10ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இது அவுட்புட் என்ன வரும்னா எனக்கு 2.5 எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? சேம் இதே இதில் இப்போ எனக்கு ரிமைண்டர் வேணும். இப்போ ரிமைண்டர்னா எனக்கு இந்த நம்பரோட மிச்சம் இப்போ 5 எனக்கு ரிமைண்டர் வேணும்னா நான் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் அதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணால் எனக்கு 5 ஒரு அவுட்புட் கிடைக்கும். சேம் இதே லாஜிக் வச்சு தான் நம்ம ஈவன் ஆட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் என்னென்னா 2. கரெக்டாக? அப்போது 10க்கு பதிலாக நான் 2 ஆட் பண்ணேன்னா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? 2ஆல் மாடல் செக் பண்ணும்போது என்னோடய ரிமைண்டர் செக் பண்ணும்போது என்னோடய அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா, அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் வந்து 0ன்னு கிடைக்கும். 26ன்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். அதே ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஈவன் ஆட் கான்செப்ட் செட் பண்ண போகிறோம். ஓகே, சேம் இதே லாஜிக்கில்
நான் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள தான் இந்த கான்செப்டை செட் பண்ணுறேன். ஜீரோவோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நான் ஈவன் நம்பர்னு செட் பண்ணுறேன். இல்லைன்னா அதை நான் ஆட் நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எந்த நம்பர் பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஓட்டிங் எலிஜிபிலிட்டி அண்ட் பாஸ் ஆர் ஃபெயில் கான்செப்ட், இந்த மாதிரி லீப் இயர் கான்செப்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஓட்டிங் கான்செப்ட் அண்ட் சிம்பிள் கேல்குலேட்டர் இப்போ நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி லாஜிக் தான் மற்ற கான்செப்ட்டும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதில் கொஸ்டின்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொஸ்டின்ஸ் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸும் சென்ட் பண்ணுறேன். அதோட ஆன்சர்ஸும் முடிஞ்சால் சென்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக நமக்கு இஃபெல்ஸ்லேயே நம்ம உட்காந்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் ஜஸ்ட் லாஜிக் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஓட்டிங் எலிஜிபிலிட்டி கான்செப்ட்டும் ஒரு மாதிரி சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அது ஒரு இப்போது ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வந்து 18 இயர்ஸுக்கு மேலே தான் இருக்கும். கரெக்டாக 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஓட் போட எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஏஜ் செட் பண்ணுறேன். என்னோடய ஏஜ் இப்போது 22. ஓகே, இப்போ என்னோடய ஏஜ் வந்து 18 விட பெருசாக இருந்துச்சுன்னா என்னால் ஓட் போட முடியும். அந்த லாஜிக்கை நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? கிரேட்டர் தான் நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இல்லை 18 வயசாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஓட் போட முடியும். எல்ஸில் நாட் எலிஜிபிள் நான் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் கான்செப்ட் செட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி ஃபைனலாக நம்ம இஃபெல்ஸ் கான்செப்டில் ஒரு கான்செப்டோட பார்த்துட்டு அடுத்து நம்ம ஃபார் லூப் மூவ் பண்ணிடலாம். ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ரெண்டுமே முடிச்சிட்டோன்னா நமக்கு மெயினான அந்த பேசிக்கான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்க பொதுவான கான்செப்ட் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது சும்மா நம்ம ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணி செட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் மாதிரி இருக்குது. ஏவோட நம்பர் வந்து நான் இப்போ 20 அண்ட் பியோட நம்பர் வந்து 10. ஓ இப்போ ஒரு புதுசாக ஒரு டேர்ம் ஆட் பண்ணி அதில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு கான்செப்ட் செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே ஸ்டார்னு செட் பண்ணுறேன். ஓகே, நான் இது மாதிரி கண்டிஷன் செட் பண்ணிடுறேன். இப்போது என்னோடய இப்போ என்னோடய சிங்கிற வேல்யூ வந்து ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என் வேல்யூவை வந்து நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் கன்சோல் டாட் லாகில் a ப்ளஸ் பின்னு செட் பண்ணுறேன். ஓகே, சேம் அதே மாதிரி எல்இஃப் ஓகே, எல்சிஃப் கான்செப்ட் நான் அதை செட் பண்ணுறேன். என்னோடய சியோட வேல்யூ மைனஸாக இருந்துச்சுன்னா நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பி அதே மாதிரி ஸ்லாஷ் அண்ட் ஸ்டாப். ஸோ நான் இதை செக் பண்ணுறேன். நான் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நான் வேல்யூஸும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டார் இங்கே வந்து
ஸ்லாஷ். ஓகே, நான் யூஸ் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து 200 கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட இஃபெல்ஸ் கான்செப்ட் வச்சு நம்ம பேசிக்கான கான்செப்ட்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சேம் இதே மாதிரி நான் எங்கள் இடத்துல நான் இப்போது ப்ளஸ் ஆட் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து ப்ளஸ் ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் பெட்டராக பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படி காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஈவன் ChatGPT நீங்கள் கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணும். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஃபார் லூப் மூவ் ஆகிடலாம். அண்ட் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். நம்ம ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப்பில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பொதுவாக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் சொல்லப்போனால் 3 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் சின்டாக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் வேல்யூ, அதோட கண்டிஷன்ஸ், அதோட எண்ட் வேல்யூ, இந்த 3 தான் நம்ம ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஓகே ஃபார் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் ஓகே, அந்த ஐயோட வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூவை நான் இப்போ 0லேருந்து செட் பண்ணுறேன். அதனால் அதோட கண்டிஷன்ஸ் ஓகே எங்கே எண்ட் ஆகணும்னு நான் வேல்யூ செட் பண்ணுறேன். ஓகே, எங்கே எண்ட் ஆகணும் அண்ட் அதோட கண்டிஷன்ஸ் I++. நம்ம ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்துருக்கோம், அந்த கான்செப்ட் தான். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். print console.log ஓகேவா, எனக்கு பாருங்கள் 0லேருந்து 5 வரைக்கும் எனக்கு அவுட்புட் கிடைக்குதா. ஏன் இப்போ எனக்கு ஈக்குவல் டு நான் இங்கே கொடுக்கலன்னா எனக்கு அந்த அவுட்புட் 4 வரைக்கும் கிடைக்கும். ஓகே, ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ஸ்டார்ட் வேல்யூ செட் பண்ணணும் அண்ட் எண்ட் வேல்யூ, அதோட கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸை என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஐங்கிற வேல்யூவை நான் வந்து I+2ன்னு கொடுத்தோன்னா எனக்கு வேல்யூஸ் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ++ஆக 2 ++ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்ட் வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் 1லேருந்து நான் இப்போ 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1லேருந்து நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபார் லூப்போட ஒரு சின்டாக்ஸ். இப்போ இந்த ஃபார் லூப்பில் என்ன செக் பண்ண போகிறோன்னா, இப்போது 1லேருந்து நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோமா, இதே கான்செப்டை ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். I++ இருக்கட்டும், நம்ம ரிவர்ஸில் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதே கான்செப்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு லாஜிக் மட்டும் நம்ம மாற்றினா போதும், நம்மளால் ரிவர்ஸ் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐயோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணதை நம்ம 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதோட எண்ட் வேல்யூவை நான் வந்து 1னா நிறுத்த போகிறேன். அதோட கண்டிஷன்ஸை I-ன்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் 1 மைனஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ நான் அதை print console.log செட் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, சரி, இதே லாஜிக்கில் நம்ம ஃபார் லூப்போட பேசிக்கான கான்செப்ட் அதே மாதிரி தான் நம்ம ஃபார் லூப்போட பேசிக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம புரியுற மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இதோட கான்செப்ட் இதில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டோம். அதே லாஜிக் வச்சு 10லேருந்து 1 வரைக்கும் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டோம் கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இதில் இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ் இந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ் எப்படி நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஆட் நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணணுங்கிற லாஜிக்கை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்னோட கண்டிஷன் இங்கே பாருங்கள். நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட இது 10 வரைக்கும் ரன் ஆகும். I++னால் என் கண்டிஷன்ஸ் 1 ஆட் ஆகும். இப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா, 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுதான். இதில் வர நம்பர்ஸில் எனக்கு ஒன்லி ஆட் நம்பர்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இஃப் கண்டிஷன் பார்த்துருக்கோம், அதை இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் என்ன செட் பண்ணுறோன்னா இந்த ஐ வேல்யூவை மாடல்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி -2 = 0 இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எந்தெந்த வேல்யூஸ்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி
அதில் அவுட்புட் எடுக்கிறேன். ஓகே சாரி, பிரிண்டில் நம்ம வந்து console.log யூஸ் பண்ணோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஃபார் பைத்தான் மட்டும்தான். நீங்கள் console.log யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் மட்டும் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதே மாதிரி நீங்கள் ஆட் நம்பர்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் தான் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும், பெருசாக இருக்காது. அண்ட் அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது அடுத்து நம்ம அரேஸ் கான்செப்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த அரேஸ் கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அரேஸ் கான்செப்ட்னா என்னென்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேல்யூஸ் தான். பைத்தானில் இதை வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 இப்படி வேல்யூஸ் இருக்குன்னா இதுதான் நம்மளோட அரேஸ். ஓகே, இப்போ நான் புஷ் கான்செப்ட்னா என்னென்னா, எனக்கு a.push 5 மாதிரி செட் பண்ணனா எனக்கு வேல்யூஸ் எப்படி ஆட் ஆகுன்னு பாருங்கள். print console.log இந்த வேல்யூஸ் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ ஆட் ஆகிறது தான் புஷ்ஷுங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, சேம் அதே மாதிரி பாப்னா என்னென்னா, லாஸ்ட் இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணுறது தான் எனக்கு பாப்புங்கிற வேல்யூ. பாப் வேல்யூக்கு நீங்கள் உள்ள என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் சரி, அது லாஸ்ட்டாக இருக்க வேல்யூவை மட்டும்தான் எனக்கு ரிமூவ் பண்ணணும். இப்போ எனக்கு 4ங்கிற நம்பரை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது தான் பாப்போட வேல்யூ. சேம் அதே மாதிரி ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட்னு 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஷிஃப்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம பாப்போட ஒரு ஆப்போசிட் மாதிரி, ஐ மீன் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபஸ்ட் நம்பரை எனக்கு ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி அன்ஷிஃப்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த வேல்யூவை ஆட் பண்ணுறது தான் அன்ஷிஃப்டோட ஃபங்க்ஷன். ஓகே, ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அரேஸ் கான்செப்டில் ஃபார் லூப்பை ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு எம்டியாக ஒரு அரே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எம்டி அரேயில் 2 எம்டி அரே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போது ஒரு ஃபார் லூப் எப்பயும் போல் நம்ம ஒரு ஃபார் லூப்பை செட் பண்ண போகிறோம். முதல்ல எப்படி நம்ம பண்ணோம், ஜஸ்ட் இந்த ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஈவன் நம்பரை ஒரு அரேயில் அப்பன் பண்ணுற போகிறோம். ஓகே, அப்பன் பண்ணுறதுனா இங்கே புஷ் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை புஷ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபார் லூப்பில் ஓகே, இந்த ஃபார் லூப்பில் இப்போது என்னோடய வேல்யூஸ் நான் இஃப் கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த console.log இங்கே செட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டேரெக்டாக இந்த ஈவன்கிற எம்டி அரேவை கால் பண்ணி அது கூட அந்த புஷ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் புஷ் பண்ணி அந்த வேல்யூஸை ஆட் பண்ண போகிறேன். இதே தான் அப்போசிட் இந்த எல்ஸுக்கும். add.push. இப்போ ஓவராலாக இந்த 2த்தையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எல்லா வேல்யூஸும் தனித்தனியாக எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதே லாஜிக்கில் நீங்கள் வந்து இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபாலோப்பில் நம்ம இந்த ஃபாலோப் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களால் அடுத்தடுத்து நீங்கள் கான்செப்ட் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ நான் ஃபாலோப்பில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருப்பேன்ல, இந்த கான்செப்ட் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அடுத்து அட்வான்ஸ்டாக இருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்பயும் இருக்காது. சேம் இதே லாஜிக்கில் நான் உங்களுக்கு ஒயில் லூப்பையும் சொல்லிடுறேன். ஒயில் லூப் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு பேசிக்காக இருக்க அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, ஒயில் லூப் நான் சொல்லிடுறேன்.
ஒயில் லூப்பும் கிட்டத்தட்ட நமக்கு ஃபார் லூப் மாதிரி எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நமக்கு சின்டாக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபார் லூப்பில் எப்படி ஆட் பண்ணோம், எல்லாமே ஒரே லைனில் ஆட் பண்ணி அது ஒர்க் பண்ணோமா. ஆனால் ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைனில் எல்லா வேல்யூஸும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார் லூப்பில் அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேக் வந்து நம்ம ஒயில் லூப்பையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போது மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்னால் என்னென்னா, இப்போது எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கணும். 1 × 2 = 2 அந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மில் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுங்கிறத பார்க்குறேன். நம்ம ஆல்ரெடி இப்போது டெம்ப்ளேட் அட்ரஸ் கான்செப்ட் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒயில் லூப்பை நான் ஃபஸ்ட் ரன் பண்ணுறேன். எதுலேருந்து ரன் பண்ணுறேன்னா, அந்த ஐயோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணி இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, இப்போ இதே கான்செப்டை நான் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார்மேட்டில் மாற்றணும். நான் இங்கே டெம்ப்ளேட் அட்ரஸ் ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். பேக்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அந்த ஐங்கிற வேல்யூஸை நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணுறதுக்கு நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட இன்டூ 2 நான் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம 2 டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை வச்சு 5 டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். என் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கா. சேம் இதே லாஜிக்கில் நான் வந்து இதே கால் பண்ணி I*2 இந்த மாதிரி நான் செட் பண்ணேன்னா என்னோடய வேல்யூஸ் இப்படி கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளை ரொம்பவே ஈஸியாக செஞ்சுட்டோமா. இதே மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். நீங்கள் இதை வச்சு 5 டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள், 5th டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வந்து 10th டேபிள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் ஃபார் லூப் பார்த்த மாதிரி நம்ம இப்போ ஒயில் லூப்பை செக் பண்ணிடலாம். இதே லாஜிக்கில் இப்போ ஃபார் லூப் எப்படி ஒரே லைனில் இருக்கும், ஒயில் லூப் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு எல்லாமே தனித்தனி இந்த கான்செப்டை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய் ஐயோட வேல்யூ நான் கொடுக்குறேன்னா இப்போது அதோட எண்டு நான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, லாஸ்ட்டில் I++. ஓகே, ஓகே, ஃபஸ்ட் நான் ஒயில் லூப் கான்செப்ட் சொல்லிடுறேன். இது எப்படி நமக்கு எல்லாமே ஒரே லைனில் வருதோ, ஃபார் லூப் எப்படி நமக்கு எல்லாமே ஒரே லைனில் வருதோ, ஒயில் லூப் கண்டிஷன் பாருங்கள். ஒயிலுக்கு நான் இப்போ ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறேன். ரைட், ஐயோட வேல்யூ 1ன்னு செட் பண்ணுறேன். இங்கே எப்படி நமக்கு எல்லாமே ஒரே லைன் இருக்கோ, எனக்கு தனித்தனி லைன்ஸை நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நான் இப்போ அந்த ஒயிலுங்கிற கண்டிஷன் செட் பண்ணுறேன். அந்த கண்டிஷனில் ஒயிலில் தான் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதை வச்சு நம்ம console.log அண்ட் ஃபைனலாக அதோட இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது பெரிய எரராக மாற வாய்ப்பு இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதே கான்செப்டை ஒயில் லூப்லேயும் செட் பண்ணலாம். இந்த console.log மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபார் லூப்பில் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒயில் லூப்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான அவுட்புட்ஸ் கிடச்சிட்ருக்கும். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சிமிலராக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும், சின்டாக்ஸ் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும், தவிர லாஜிக் எல்லாமே சேம் தான். நான் ஃபைனலாக இது மட்டும் சொல்லிடுறேன். ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். ஒயில் லூப்பில் நம்பர் ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகேவா, இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் ஒரு நம்பர் செட் பண்ணுறேன். 1 2 3 4 5. ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு நம்பர் செட் பண்ணுறேன். அந்த நம்பரை நான் இப்போ டிஃபால்ட்டு 0ன்னு வச்சுக்கிறேன்.
இப்போ ஒயில் லூப்பில் நான் கால் பண்ணுறேன். ஒயில் லூப்பில் இப்போ அந்த நம்பர் இருக்குல்ல, ஐ மீன் இப்போ ஏங்கிற வேல்யூ வந்து 0 விட பெருசாக இருந்துச்சுன்னா நான் அந்த கண்டிஷனை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ரைட். இதுக்குள்ளே பின்னு ஒரு புது ஒரு வேரியபிள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்னோடய ஏங்கிற வேல்யூ இருக்குல்ல, அதை நான் வந்து மாடுலஸ் பண்ண போகிறேன். 10 மாடுலஸ் பண்ண போகிறேன். எதுக்காக மாடுலஸ் பண்ணுறேன்னா, அதை மாடுலஸ் பண்ணால் எனக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். ஓகே, சேம் அதே மாதிரி அந்த ரிவர்ஸ் வேல்யூவை என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் கூட இன்ட்டு 10ன்னு செட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா இது 0வாக இருக்குமா, 0 கூட 10 இன்ட்டு ஆனால் 0 தான் வரும். அப்போது அந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போது எனக்கு ரிவர்ஸ் இதோட லாஸ்ட் இது கூட எனக்கு ஆட் ஆகும். ரிவர்ஸில் எனக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு எந்த லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கோ அந்த டிஜிட் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 5 இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் இப்போதைக்கு 5 கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே லாஜிக் வச்சு அதே மாதிரி ஏவோட வேல்யூ நான் math.floorனு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் பெட்டராக அந்த கான்செப்டை நான் சொல்கிறேன். math.floor என்ன பண்ணுன்ட்டு இது ஒரு ஃப்ளோர் டிவிஷன் கான்செப்ட் தான். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் கான்செப்ட் தான். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன். அண்ட் இதை வச்சு நான் 10 டிவைட் பண்ணுறேன். ஓகே, இது எதுக்காகனா லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா லூப் சுற்றிட்டே இருக்கக்கூடாதுல்ல, ஆனால் அந்த லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவராலாக இந்த கான்செப்டை நான் இங்கே செட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ரிவர்ஸுங்கிற கான்செப்டை ஆட் பண்ணுறேன், இங்கே கால் பண்ணுறேன். அண்ட் இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் இதோட லாஸ்ட் டிஜிட் கிடைக்குமா, அண்ட் ரிவர்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 5 இருக்குமா. அண்ட் நெக்ஸ்ட் டைம் இது வரும்போது ஆல்ரெடி 5 இருந்துச்சு, 5 × 10 50, 50 + 4 54 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி 5 4 3 அண்ட் 5 4 3 2 அண்ட் 5 4 3 2 1 எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்ம ரிவர்ஸோட கான்செப்ட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதுமாதிரி லூப்பிங்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக அண்ட் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண போகிறது எல்லாமே HTML ஸ்கிரிப்டிங் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.